மயிலாடுதுறைக்கு சென்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளை மட்டும் சந்தித்துவிட்டு காரில் ஏறிச் சென்றதால் மனு கொடுக்க காத்திருந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். 2 நாள் அரசு முறை பயணமாக மயிலாடுதுறை சென்றுள்ள முதலமைச்சரிடம் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மனு கொடுக்க காலை முதலே பொதுமக்கள் காத்திருந்தனர். ஆனால் விளம்பர திமுக அரசின் முதலமைச்சரோ கட்சியினரை மட்டும் சந்தித்துவிட்டு பொதுமக்களிடம் மனுக்களை வாங்குவது போல் போட்டோ ஷூட் நடத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். இதனால் காலையிலிருந்து காத்திருந்த பொதுமக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். இதனிடையே முதல்வரை சந்தித்து மனு அளிக்க வந்த விவசாயிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களுக்கு இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது அறிவித்துள்ள குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் 1 ஏக்கர் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு நலத்திட்டம் வழங்கப்படுவதாகவும், எனவே தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதற்காக மனு அளிக்க வந்த விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.